கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றில் இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து தேவனை துதித்து ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நாம் 10 ஊழியர்களையும் 15 ஆதிவாசி குழந்தைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். மேலும் இந்த கூடுகையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். ஜெபம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. அன்புள்ளவரே, அழகானவரே ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை தேட தந்த ஆண்டவரே, உமது அன்பை ருசிக்க தந்த அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உங்கள் கவலை அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல ராஜா, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ராஜா. மக்கள்லாம் கலங்கி கொண்டும் தவித்து கொண்டு இருக்கிற நேர ராஜா, உமக்கு தெரியும்ப்பா. அநேக ஆண்டவரே மரணங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை ஏற்பட்டு கொண்டு இருந்தது ராஜா. ஆண்டவரே அருமையான கர்ப்பிணிகள் கூட ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரை மரித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ராஜா. தெய்வமே ஐயா, துயாதி துயவரே ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் உமது அன்பான கரத்தை நீட்டி ஆண்டவரை இம்மட்டுமாய் நீர் தடுத்து போட்டீரே அந்த கொள்ளை நோயை ஆண்டவரே, அதை எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த மட்டும் இரு, இனிமேல் வராதே என்று சொன்னது போல என் அன்பின் தெய்வமே, அதை நீ நிறுத்தி போட வேண்டுமா, அதை இல்லாதே போக மட்டுமாய் ஆண்டவரே உமது நான் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் இந்த ஜெப ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த பெதஸ்தா ஜெப ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உண்மை உள்ளவன் என்று கருதி நீர் ஊழியம் கொடுத்தீரப்பா. அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாய் கடந்து வர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் நீர் வல்லமையாய் உமதுக்கு இரும்பு கரத்தை கொண்டு நீர் அதை அடக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவன் எழும்பவே கூடாது ராஜா, அவன் காலின் கீழ் நசுக்கப்பட்டவன் ராஜா. நீர் ராஜாதி ராஜா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் ராஜா. நீர் அன்புள்ளவர், நீர் பாசமுள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் ஐயா. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திற்காக கூடி வரும்போது ஆண்டவரே கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மறந்துவிடும் ராஜா. உண்மையே நாங்கள் சந்தோஷமாய் கம்பீரமாய் ஆண்டவரே நாங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரி உமது அன்பை ருசிக்க ஆண்டவர் அந்த தருணத்தை நீர் மறுபடியும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும் ராஜா. இது அநேகரோட கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே அருமையான ஆண்டவரை எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உமக்காக அந்த ஊழியத்தின் மூலம் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. உமது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக உமக்கா ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அது வளரட்டும் தகப்பனை. சிறு வயது பிள்ளைகளையும் அதே மாதிரி நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஆசீர்வதிக்குமான கரம் அந்த பிள்ளைங்களோடு இருக்கட்டும் ரப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியத்தில் மறுபடி வருகிற ஆண்டவரே வேத வாசிப்பு ஆண்டவரே செய்தி வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பாடல் வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பா. உமது நாம மகிமைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் செய்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. செய்தி வேலை ஆண்டவரே நீர் மகிமாய் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபத்தின் ஆறுதலை நீர் ஆண்டவரே அநேக மக்கள் இதயத்தில் நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கண்ணீரை தொடுங்க, வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பு மகளை ஆண்டவரை இன்னும் நீர் வல்லமையாய் நீர் எடுத்து நிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க எண்ணங்கள் ஆண்டவரை பெரிது ராஜா. ஆண்டவரை அவங்க சிந்தனைகள் பெரிது, அதை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் விசாரமான தேவனப்பா. நீர் என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய தேவன். உண்மை போல தெய்வம் இல்லை ராஜா. உண்மை ஆண்டவரை உண்மை நேசிக்க இன்னும் அதிகமாய் உமது பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை உண்மை இன்னும் ருசிக்க அந்த கால சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்த கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துவோம். இரட்சகர் இயேசுவின் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க,
தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 15 வசனம் 1 முதல் 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள்.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதற்கு கத்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த அருமையான நாளிலே என்ன வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஆவியின் என்னோடு கூட ஒரு வார்த்தை இடைவிட துவங்கினார். நாம் வாசித்த வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள் என்கிற அந்த வார்த்தையை ஆவியானவரனோடு கூட இடைவிட துவங்கினார். அது சொல்லுகிறார், அவர் மெய்யான திராட்சை செடி. அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் செடியா, அவர் நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரர், நாம் அவரோடு இணைந்திருக்கிற கொடிகள் என்று வேதம் அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிற இந்த வார்த்தைகளை ஆவியனோடு கூட பகிர்ந்து கொண்டு இது என் பிள்ளைகளோடு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட இடைபெட துவங்கினார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே பிரியமானவர்களே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம். அவர் கூட இருக்கிற ஒரு கொடி, அவர் திராட்சை செடி, நாம் அவரில் இணைந்திருக்கிற ஒரு கொடியா. வேதம் சொல்லுகிறது, அந்த திராட்சை தோட்டக்காரர் அவரிடத்துல இணைந்திருக்கிற கொடி, எந்த கொடி கனி கொடுக்கலையோ அந்த கொடியை அறுத்து விடுகிறார். கனி கொடுக்கிற கொடியை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். 2 விதமாக இந்த பகுதியை ஆண்டவர் பிரிக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல கனி கொடுக்கிற கொடி, 2வது கனி கொடாது இருக்கிற கொடி. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கொடியாய், இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனமாய் திருச்சபையிலே இணைந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்ட கொடியா இருக்கிறோம்? கனி கொடுக்கிற கொடியா இருக்கிறோமா, இல்ல கனி கொடாது இருக்கிற கொடியா இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிறைய தடவை நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன். ஆண்டோட சமூகத்துல சொல்லி இருக்கிற, ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ உண்மையில அவருடைய நாமத்தை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அவருடைய நாமத்தை சொல்வதற்கோ அவரை துதிப்பதற்கோ எனக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது, ஆண்டவரே, இந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காரியம் இடத்துல உண்டு. பிரியமான, தினமும் நான் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நான் நன்றி சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். என்னை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உங்களை துதிக்கிற ஒரு ஜனமா என்னை ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்லுகிற ஒரு மகிமையை தந்திருக்கு. நன்றி ஆண்டவரை நான் சொல்ல மறப்பதே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரோடு இணைந்திருக்கிற அந்த திராட்சை, மெய்யான திராட்சை செடியா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கொடியா இருக்கிறோம்? கனி கொடுக்கிற ஒரு கொடியா இருக்கிறோமா, இல்ல கனி கொடாதிருக்கிற கொடியா இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறாரா, கனி கொடாதிருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அல்லவா, யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்படி சுத்தமா இருக்கிறீர்கள். அவருடைய உபதேசங்கள், அவர் நமக்கு சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுத்தம் பண்ணுகிறதா. ஒரு நாள் நீங்க வேதத்தை தியானிக்காம இருக்கவே கூடாது. வேதத்தை தினமும் தியானிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வேத பகுதி சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை மறந்தீர்கள், நான் உங்களை பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
நம்மளை மறந்துட்டேன்னு சொன்னா கூட நம்மளுக்கு வருத்தம் கிடையாது. ஆனா நம்முடைய பிள்ளைகளை அவர் மறந்து விடுவாராம். ஒரு நாள் கூட நீங்க வேதத்தை தியானிக்காம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. வேத வார்த்தைகளை அவர் உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள், நீங்க அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் உங்களை கண்ணாடி மாதிரி உங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை பிரதிபலித்து நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, இப்படிப்பட்டவங்களா நீ இருக்க அப்படி இந்த வார்த்தைகள் நம்மை சுத்தம் பண்ணுகிறதாம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை. இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காது. ஒரு கொடி கூட தன்னால கனி எப்படி கொடுக்க முடியும்? இந்த கொடியை வெட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது தூரமா கிடக்குது, வெட்டிட்டோம்னா அது காஞ்சு விடும். அந்த கொடி கனி கொடுக்க முடியாது. ஒரு கொடியும் தானாய் கனி கொடுக்க முடியாது. என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்மளால தானா எதுவுமே பண்ண முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் பாரம்பரியம் பெருசு, என் குடும்பத்தின் ஐஸ்வர்யம் பெருசு. ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு தனவான்களும் ஐஸ்வர்யவான்களும் கனவான்களும் இன்னைக்கு இல்ல பூமியில. எத்தனை பரிசுத்தவான்கள் இல்லை இன்றைக்கு நீங்களும் நான் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்திலே. நாம எதையும் சாதித்து விட முடியாது. நம்முடைய கல்வியோ ஞானமோ திறமையோ எதையும் சாதித்து விட முடியாது பிரியமானவனே. வீட்டின் பெருமையோ எதையும் சாதித்து விட முடியாது. நம் குடும்பத்தின் பாரம்பரியமோ எதையும் சாதித்து விட முடியாது. ஒருவன் அவரின் நிலைத்திருந்தால் அவனால் கனி கொடுக்க முடியும். அவனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயித்து விட முடியும். பிரியமானவர்களை, நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிற கொடியாய், அவரோடு இணைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரின் நிலைத்திருக்கிற ஒரு கொடியாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க. நிலைத்திருக்கிறதுனா என்னங்க? அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும். அவர் எனக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். அதுதான் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். பிரியமா, அப்படிப்பட்டவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இணைந்திருக்கிறது மாத்திரம் கிடையாது, நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். எத்தனை நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கின்ற சொல்லிக் கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. எத்தனை தடவை மற்றவர்களை குறித்து நம்ம குற்றப்படுத்தி இருக்கிறோம், மற்றவர்களை துக்கப்படுத்தி இருக்கிறோம். நம்ம எத்தனை தடவை மற்றவர்கள் நம்முடைய வார்த்தையினாலே காயப்படுத்தி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறவர்களா இருக்கீங்களா? அவர் கூட இணைஞ்சிருக்கிற நீங்கள் அவரோடு கூட நிலைத்திருக்கிற, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர் கூட நிலைத்திருந்து, நீங்க அவருடைய வார்த்தை உங்க கூட நிலைத்திருக்கும் போது, உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவாரா? உண்மையாக சொல்லுகிறேன் பிரியமா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கூட வேலை பார்க்க மெய்யாகவே இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் சீஷர்களை குறித்து ஆவியானவரோடு கூட பேச துவங்கினார். மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நேராய் வேத பகுதியை திருப்புவீங்கன்னா, அதுல இருந்து 1லிருந்து 4 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலேமியு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என மறுநாமமுள்ள லெபேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. 12 பேரை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். 12 பேரை தெரிந்து கொண்டு நிறைய பேர் அவர் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் யாருக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தாரோ, லேகியோன்லாம் பாத்தீங்கன்னா அவர் தேடி வந்தான்.
அவனுக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்திருந்தார். உடனே அவன் தேடி வந்து அவருக்கு பின் சென்றான். அவர் சொன்னார், இல்ல நீ போய் மற்றவர்களுக்கு சாட்சியை அறிவி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்படி நிறைய பேர் அவர் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவரு கொஞ்சம் பேரை 12 பேரை தெரிந்து கொண்டார். அவங்க மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை, யோவான, யாக்கோப ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அழைச்சு வாங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன்னு சொல்றார். அப்படி ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சொஸ்தப்படுத்த அதிகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அந்த சீஷர்களை அவர்கள் மீது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்க மேல பரிசுத்த ஆவியை வைக்கிறார். வைத்து நீங்க போய் உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அவங்களை அனுப்புனார். நம்ம அருமையான அவருடைய தாசனாகிய தோமா நம்முடைய தேசத்துக்கு கடந்து வந்தார். இந்தியா தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். பாருங்க, நம்ம தேசத்துக்கு கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம், அறிவித்திருக்கிறதை. பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது ஆவியின் நிறைவை, அதிகாரங்களை வைத்தார். அவர் கூட பாருங்க, அந்த யோவான் புஸ்தகத்துல அந்த 15ஆம் அதிகாரத்துல அவர் நிறைய 14ஆம் அதிகாரத்துல நிறைய அட்வைஸ் பண்றாரு. கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரிசுத்த ஆவியான உங்க கூட இருப்பாரு, உங்களை நடத்துவாரு. அப்படிலாம் ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலான வார்த்தைகளை சொல்லுகிறது, அவங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அவங்க கூட அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனா பாருங்க, இந்த யூதாஸ் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்து 20வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, பேதுரு அவனோடு இந்த சீஷர்கள் எல்லாம் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து சொல்றாங்க, எங்க கூட இணைந்திருந்த அந்த யூதாஸ் இழந்து போனதை, அந்த இழந்து போன அந்த மகிமையை நீ இன்னொரு சீஷனுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. 12 பேராயது, நாங்க 11 பேரா ஆயிட்டோம், 12 பேரா மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சகோதரனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த யூதாஸ் ஆண்டுடைய மகிமை இழந்து போனார். அவர் வெட்டுண்டு அந்த எரிந்து போன, தேய்ந்து போன கொடியை போல கனி கொடுக்காதனாலே மாறி போனார். இன்றைக்கும் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இன்றைக்கு உங்களை என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறாரே, நம்முடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. பிரியமானவர்கள், நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் ஆண்டவருக்காக கனி கொடுத்தார்கள், ஆண்டவருக்காக மரித்தார்கள், ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு உங்களை சும்மா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, ஏதோ என்னுடைய வாழ்க்கை சுயநலமாய், நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், நான் எதையாவது இந்த உலகத்திலே சாதித்து விட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவர் மெய்யான திராட்சை செடி, நீங்களும் நானும் அவர்கள் இணைந்திருக்கிற கொடிகள். அவருடைய வார்த்தையினாலே சுத்தமாய் இருக்கிறோம் அல்லவா? எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை திடப்படுத்தினார், எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை உருவாக்கினார். இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக, அவருக்காக செயலாற்றுகிறோமா? அவருக்காக செயல்படுகிறோமா? அவரோடு இணைந்திருக்கிற கொடிகளாய், அவர் நிலைத்திருக்கிறவர்களாய், அவருக்காக நானும் நீங்களும் கனி கொடுக்கிறா இருக்கிறோமா? யூதாசை போல இழந்து போக வேண்டாம் பிரியமானவருடைய அவருடைய மகிமையை, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த மேன்மை இழந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக வாழும்படி இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க அவருக்குள்ளாய் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு காணப்படுகிற பொழுது உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தி கனப்படுத்துவார். எதிர்பார்த்த நன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்துவார். என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் பிரியமானவர்களை, என்றைக்கோ நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இல்லாத ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்காக வாழும்படி என்னையும் என் குடும்பத்தை நான் ஒப்புக் கொடுத்த பொழுது ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்த துவங்கினது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். ஒரு நாளிலே ஒண்ணுமே இல்லாத எங்களை இன்றைக்கு அநேகத்தின் அதிகாரியை வைத்தார். எனக்கு உலக பிரகாரமான ஒரு உத்தியோகத்தை ஆண்டவர் கொடுத்து என்னை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, 23 ஆண்டுகளாய் அந்த உலக பிரகாரமான உத்தியோகத்திலே உண்மையாய் இருக்கவும், வேலையிலே உண்மையாய் இருக்கவும், என்னுடைய கூடாரத்திலே என் குடும்ப காரியத்திலே உண்மையாய் இருக்கவும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதிலே உண்மையாய் இருக்க உதவி செய்திருக்கிறார். என்னுடைய ஜெப வேளையிலே ஜெபிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்திற்கு வருவேன், நிச்சயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு
நீர் வந்தாலும் எதிர்கொள்வேன் என்கிற நம்பிக்கை எனக்கு வேண்டும். நான் மாத்திரம் அல்ல, என் குடும்பம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேக குடும்பங்களை நான் ஆண்டவருக்கினராய் திருப்ப வேண்டும். அந்த அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய மரண வரைக்கும் நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நிலைத்திருந்து அவருக்குள்ளாய் வேரூன்றினவர்களாய் அவருக்காக அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்ந்து காட்டுவோம். நம் மூலமாய் அந்த பிதா மகிமைப்படட்டும். அவரை நாம அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களாய் பாத்திரங்களாய் நானும் நீங்களும் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியா எல்லாரும் முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடு கூட இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் நாங்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. ஏமெல்லாம் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க, எங்களை அழைத்திருக்கீங்க, எங்களை முன்குறித்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்ததை மன்னியும் ஆண்டவரே. சுயநலமாய் நாங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாங்கள் சொத்து சேர்த்து விட வேண்டும், அதை செய்து விட வேண்டும், இதை செய்து விட ஓடின ஓட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு சமூகத்திலே சொல்லுவோமா, ஆண்டவருக்காக வாழும்படி அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உமக்காக இன்னைக்கு எத்தனை ஜனங்கள், பிரியமானவர்களே, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர், ஆறுதல் இல்லாதவர்கள் எத்தனை பேர், நம்முடைய பக்கத்திலே அருகிலே இருக்கிற எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கு ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. நீங்களும் நானும் உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏமன் லார்ட், ஏமன் லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் கூட ஏமன் லார்ட் பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறவளாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவளாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஏமன் ஏழைகளை துக்கற்றலை விசாரிக்கிறவளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கனி கொடுக்கிறவளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்க சமூகத்தை தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஐயா, உயர்த்தும் ஐயா. அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றி தாரும் ஐயா, அவர்களை மேன்மைப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. ஏமன் ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் நீங்க மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர் அல்லவா, இந்த பெதஸ்தாவிலே 2021ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தமாய் கொடுத்தீங்க அல்லவா. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் என்ற வார்த்தையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மெய்யாகவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற அடையாளமாய் வாழ்ந்து காட்டுவதற்கு உதவி செய்வீராக. அப்படி நீ செயல்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிற எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய வலதுகரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. நோய்களை குணமாக்குகிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு ஆண்டவரே, இக்கட்டிலும் சஞ்சலத்தில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்க இரக்கம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரை. விடுவிப்பீராக, இந்த நோயின் கூறுகளை அறுத்து போடுவீராக. 3வது அலை வரும் என்று சொல்லுகிறார்கள். ஏமன் லார்ட், அதெல்லாம் மட்டாய் எடுத்து போட வேண்டுமாய் உம்முடைய இரக்கத்திற்காய் நியாயாதிபதியிடத்திலே கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம். அது மாத்திரம் அல்ல, மருத்துவமனைகளிலே தங்களை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் ஆண்டவரே, மருத்துவ அலுவலர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை, தகப்பனே, ஆய்வக உதவியாளர் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. அவருடைய ஜீவனை கொள்ளை பொருளை போல பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உங்க கரத்திலே, உங்க ஆளுகைக்குள் தந்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய இரக்கம் மகா பெரியது ஆண்டவரே. உங்க தயவு ஆண்டவரே மகா பெரியது. அல்லேலூயா. தயவுக்காய் கெஞ்சி நிற்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. விசேஷமா நம்முடைய பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் மிஷனரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் திருச்சபைகளையும் திருச்சபையின் குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செயலாற்றுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்திலே, உங்க ஆளுகைக்குள் தருகிறோம். எல்லா குடும்பங்களை பெதஸ்தாவில் இணைக்கப்பட்ட, எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுத்து விட்டோம்.
ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதையும் பாதுகாத்துக் கொள்ளும். கனி கொடுக்கிறவர்களை நிலைப்படுத்தும். தொடர்ந்து அவர்கள் மூலமாய் உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. இமெயில் ஐடி bethesdaprayergroup91@gmail.com.